பண்ணாரி அம்மனை நேர்ல பாக்குறதா? நேர்ல பாக்குறத விட குண்டை இறங்கி முடிச்சுட்டு அப்படியே நேரா அம்மன் கிட்டே விடுவாங்க. அப்போ போய் அம்மனை பாக்குறப்போ ஒரு நம்பிக்கை வரும் பாருங்க. அதுக்கு நிகர் எதுவுமே இல்லைங்க. பண்ணாரி அம்மன் ஸ்டோரி பார்ட் 2 பார்ப்போமா? அந்த மாட்டை பின்தொடர்ந்து போன மாட்டுக்காரர் என்ன பார்த்தார்னா அது ஒரு அதிசயம் தாங்க. அந்த மாடு தானா வந்து புல்வெளியில பால் கறந்துட்டு இருந்திருக்கு. இத பார்த்து ஆச்சரியமான அவர் ஊர் மக்கள் எல்லாரையும் வர சொல்றாரு. வந்த ஊர் மக்களுக்கு இன்னும் ஆச்சரியமா போச்சு. எல்லாரும் கூடி நின்னு பேசிட்டு இருக்கப்போ அங்க இருந்த கூட்டத்துல இருந்த ஒருத்தவங்களுக்கு அருள் வருது. அருள் வந்து அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நான் கேரளால மன்னார்காடுன்ற பகுதியில இருந்து நான் வந்தேன். இங்க இருக்க மக்களுக்கு இந்த வழிப்பாதைய வந்து கடந்து போக வழித்துணையா தான் வந்தேன். ஆனா எனக்கு இந்த இடம் ரொம்ப பிடிச்சிருச்சு. எனக்கு இங்கேயே கோவில் கட்டி நீங்க வழிபடுங்கன்னு சொல்றாங்க. அப்போ உருவானதுங்க. அப்போல இருந்து கோவில் கட்டி கும்பிட ஆரம்பிச்சவங்க இன்ன வரைக்கும் நம்ம கும்பிட்டுட்டு இருக்கோம். பண்ணாரி அம்மன் இந்த தோன்றின கதை கோயில் வளாகத்துல ஃபுல்லாவே வந்து அழகா பெயிண்டிங்கா இருக்குங்க. அது மட்டும் இல்லாம குண்டத்தப்ப எப்பயுமே நியூஸ் பேப்பர் கொடுக்கறதுல இந்த கதை போட்டிருப்பாங்க. அப்படி தெரிஞ்சுக்கிட்டது தாங்க. நினப்பு தெரிஞ்சதுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் போயிட்டு இருக்கேங்க. குலதெய்வத்துக்கு அப்புறம் எந்த கடவுளை ரொம்ப பிடிக்கும்னு கேட்டிங்கன்னா கண்ணு மூடிட்டு முருகனும் பண்ணாரி அம்மனும் நான் சொல்லிடுவேங்க.